குருவே சரணம். ஜின் எனப்படும் ஒருவரைச் சக்திகள் இயற்கையில் உண்டு என்ற ஒரு தெளிவிற்காக மட்டும் இன்று இந்த பதிவை பகிர்கிறேன். இது பழங்கால இஸ்லாத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட பேகன் என்ற பழங்குடி இஸ்லாமிய மதத்தின் மாந்திரீக முறை என்றாலும், இந்த முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது. பொதுவாக ஜின் என்பது கண்ணுக்குத் தெரியாத மாய உருவம் கொண்டவை என்றாலும், ஜின்கள் மெல்லிய மற்றும் நுட்பமான உடல்களைக் கொண்டதாக இருக்கும். மேலும் அவை விருப்பப்படி எந்த உருவத்திற்கும் மாறலாம். பெரும்பாலும் அவை பாம்பு வடிவத்திற்கு மாறவே விரும்புகின்றன. சில நேரங்களில் தேள், பல்லிகள் அல்லது மனிதர்களைப் போன்ற உருவத்திற்கும் மாறும். அதுபோக அவர்கள் மனிதர்களுடன் இணை சேர்ந்து சந்ததிகளை உருவாக்கலாம். மனிதர்களால் அவர்களுக்கு காயமோ துன்பமோ ஏற்பட்டால் அதற்கு அவர்கள் வழக்கமாக பழிவாங்க முற்படுவார்கள். அதற்கு ஏதாவது மனிதர்களின் உடலில் ஆவியாகப் புகுந்து அந்த உடலை தன் வசப்படுத்தி வைத்து தன்னிஷ்டத்துக்கு இயக்குவார்கள். இதை விரட்டி வேறு திசையில் அனுப்ப கட்டாயப்படுத்தும் வரை அந்த உடலை விட்டுப் போக மறுக்கும். ஆனால் ஜின்கள் பொதுவாக மனித விவகாரங்களில் தலையிடுவதில்லை. இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபியாவில் வாழ்ந்த பழங்குடியினரில் ஒரு பிரிவினரான தங்கள் சொந்த வகையினருடன் வாழவே ஜின்கள் ஆசைப்படுவார்கள். தனியான ஜின்கள் மந்திரிக்கப்பட்ட கயிறுகள் அல்லது தாயத்துக்களில் குடியிருக்கும். பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அல்லது மந்திர உதவி தேவைப்படும் போதோ ஒரு அரசரின் தலைமைக்கு கீழ்வேலை செய்ய அழைக்கப்படுவார்கள். மந்திரவாதிகள் மற்றும் சூனியக்காரர்களால் அனுப்பப்படும் கெட்ட ஜின் கபீர் களின் மந்திர தந்திர தாக்குதல்களில் இருந்து தங்களைக் காத்துக்கொள்ள ஜின்களை தாயத்துக்கள் மூலம் அணுகின்றனர்கள். கடவுள் பெயரை தாயத்துகளில் அணிந்து கொள்பவரை ஜின்களால் புண்படுத்த முடியாது என்பது பொதுவாகக் கடைப்பிடிக்கப்படும் இஸ்லாத்தின் நம்பிக்கை. இதே ஜின்னை ஒருவர் மீது ஏவி அவருக்குத் தீங்கு செய்ய மாந்திரீகர்கள் செய்வினை செய்யும்போது அதன் குணம் எப்படியிருக்கும் என்பதையும் அதை நிவர்த்தி செய்யும் முறைகளையும் சொல்கிறேன். தட்டாமல் சொல்லும் சின்னு எனும் துஷ்ட தேவதையின் குணத்தைக் கேளு. ஜுரமும் குளிரும் உண்டாக்கும். இது மட்டுமல்ல, உடலில் பல பல கொடிய நோய்களை உண்டு பண்ணும். இரவு நேரங்களில் கற்கள் வந்து விழும். அதே நேரத்தில் யாரோ நடந்து போகும் சத்தம் கேட்கும். அடிக்கடி போலீஸ் பிடிப்பதை போல கனவு வரும். வருமானம் இருக்காது. கடன் சுமைகள் அதிகமாகும். வீட்டில் பெண்கள் தலை விரித்து கூரியடிகள் போல பேசுவார்கள். குழந்தை குறை மாதத்திலே பிறக்கும். பெண்களுக்கு மடிப்பால் வற்றி துன்பத்தைக் கொடுக்கும். அதாவது, இந்த ஏவல் தோஷத்தை நிவர்த்தி செய்ய அமாவாசை அன்று இரவு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு சென்று அங்கே 108 கண் கொண்ட பானையில் இலுப்பை இலைக்கொத்து சொருகி மாடு மேய்ந்து அடிகட்ட வயல் ஒரு புல் வகை மேலே வைத்து சுடுகாட்டு சாம்பலை மேலே வைத்து ஓடிவாடா வீரா சங் ரங் பில் விர் 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 ஹர் என்று 108 ஊர் கொடுத்து அந்த கலசத்தை தலைகீழாகக் கவிழ்த்து அப்படியே வீட்டுக்குத் தூக்கி வந்து வீட்டுப் பிழைக்கடையில் பாத்திரப் பண்டம் கழுவுமிடம் அங்கே வைத்து ஒரு பொம்மை செய்ய வேண்டும். அந்த பொம்மை எப்படி இருக்க வேண்டுமென்றால் 4 கண்கள், 2 மூக்கு, 3 வாய், 9 கைகளும் 1 காலும் 1 தலையும் இருக்கும்படி 3 அடி அளவுக்கு செய்து அதற்கு மோதிரம், கடுக்கன், அரைஞான் கயிறு அணிந்து, பாகை வஸ்திரம் அணிந்து, உருமால் குட்டை சுங்கு நட்டி அணிந்து, அதன் தொப்புளில் கொண்டுவந்த கலசத்தை வைத்து 4 திசையிலும் அனுமான் யந்திரம் போட்டு, பக்கத்தில் கால பைரவர் யந்திரமும் போட்டு, உடல் கட்டும் திசைக்கட்டும் கட்டிக்கொண்டு, சுக்ராய ருத்ராய சுகிர்தாய என்று சொல்லி, சுகுர்தாயா வா வா என்று 66 உரு கொடுத்து, இதே மந்திரத்தை எழுதி திக்கு பந்தனம் செய்து, ஒரு திக்கை மட்டும் பந்தனம் செய்யாமல் விட்டு, மாமிசம், அவுல் பொரிகடலை, வெற்றிலைப்பாக்கு போன்ற பலகாரங்கள் வைத்து, ஒரு பன்றியை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து அந்த ஜின் தேவதை கண்முன்னே காட்டி, இப்படியாக நீ பரிகாரம் செய்தால் துலுக்கன் எனும் பழங்குடி இஸ்லாமியரால் ஏவி விடப்பட்ட ஜின் எனும் தேவதை உன் காலில் விழுந்து நடுநடுங்கி அதனுடைய ஆடல் பரங்களாகிய ஆடல் பாடல்களை விட்டு அபயம் அபயம் என்று பாழ்முலை வழியாக பறந்து ஓடும். பிறகு அட்சார யந்திரம் எழுதி அதில்
சடாச்சாரங்களை பீஜத்துடன் அமைத்து, வேத மந்திரம் அறிந்தவரை அழித்து, நவக்கிரக ஹோமம் செய்தால், வீட்டில் வீட்டில் உள்ளவர்களுக்கும், அவரை சார்ந்த அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த தோஷம் கழிந்து சுபம் உண்டாகும். பிறகு கலசத்தில் அந்த பொம்மையை வாரிப் போட்டு சுடுகாட்டில் புதைத்துவிட்டு நதியில் குளித்து வீட்டுக்கு வந்து 15 நபர்களுக்கு அன்னதானம் செய்தால் இதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். குருவே சரணம்.